Hi friends, Diseases and Disorders Part 2. Bacterial Diseases. பாக்டீரியாக்களால் உருவாகும் நோய்கள். பூபோனிக் பிளேக் நோய். காரணி எர்சீனியா பெஸ்டிஸ். பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் நுரையீரல்கள் லங்ஸ், லிம்ஃப் நோட்ஸ் நிணநீர் முடிச்சுக்கள். இவை பரவ காரணமாக இருக்கக்கூடியவை ஈக்கள் மற்றும் எலிகள். காஸ்ட் பை ஃப்ளே அண்ட் ராட்ஸ். ஹை ஃபீவர் உயர் காய்ச்சல் இதனுடைய மிக பிரதானமான ஒரு அறிகுறி. மேஜர் சிம்டம் ஹை ஃபீவர் அண்ட் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கம்யூனிகபிள். மிக வேகமாக பரவக்கூடிய நோய். அடுத்து டியூபர்குலோசிஸ் காசநோய். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. காரணி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. நுரையீரல் மண்டலத்தை பாதிக்கக்கூடியது. தும்மல் மற்றும் இருமல் மூலமாக பரவும் தன்மையுடையது. அந்த நீர்த்திவலைகள் மூலமாக பரவும் தன்மையுடையது. ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ ஸ்னீசிங் அண்ட் கஃப். காலரா. காரணி விப்ரியோ காலரே. விப்ரியோ அப்படிங்கிறது கொமா ஷேப்டு பாக்டீரியா. கொமா வடிவிலான பாக்டீரியாவால் ஏற்படுவது விப்ரியோ காலரே. பாதிக்கப்படக்கூடிய பகுதி சிறுகுடல். சுகாதாரமற்ற சூழலால் பரவக்கூடியது. ஸ்ப்ரெட்ஸ் பை அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ். காசஸ் டயரியா அண்ட் டீஹைட்ரேஷன். வயிற்றுப்போக்கு மற்றும் நீர் இழப்பை ஏற்படுத்துகிறது. வேகமாக பரவக்கூடிய நோய். அடுத்து டிப்தீரியா. காரணி கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே. ராட் ஷேப்டு பாக்டீரியா. கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே. பாதிக்கப்படக்கூடிய பகுதி மேலடுக்கு நுரையீரல் மண்டலம். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். இட் காசஸ் சிவியர் கோல்ட். கடுமையான சளியினை ஏற்படுத்தும். தொண்டை மற்றும் சுரப்பிகளின் வீக்கம். swollen glands and throat infection. Next is pertussis. whooping cough அப்படின்னு சொல்லுவோம். கக்குவான் இருமல் அப்படின்னு சொல்லுவோம். This is caused by Bordetella pertussis. காரணி Bordetella pertussis. It affects lungs. நுரையீரலை பாதிக்கிறது. மூச்சு திணறலை ஏற்படுத்தும் அளவிற்கு தொடர்ச்சியான இருமல். Violent coughing which makes it hard to breathe. Mostly prevalent in young children below 6 weeks. 6 வாரங்கள் குறைவான சிசுக்களிடம் ஏற்படக்கூடிய நோய். meningitis. Inflammation of protective membrane of brain and spinal cord. மூளை மற்றும் தண்டு உதரத்தை சூழ்ந்திருக்கும் மெல்லிய ஒரு கவர், அதில் ஏற்படக்கூடிய வீக்கம். நெசரியா மெனிஞ்சைட்டிஸ். காக்கை வகை பாக்டீரியா. நெசரியா மெனிஞ்சைட்டிஸ் causes fever and headache. காய்ச்சல் மற்றும் தலைவலி ஏற்படுத்தும். மெனிஞ்சைட்டிஸ். இந்த சஃபிக்ஸ் ஐட்டிஸ், இந்த சஃபிக்ஸ் ஐட்டிஸ் வந்ததுன்னா வீக்கம்னு அர்த்தம். மெனிஞ்சஸ் அப்படிங்கிறது மூளையின் மடிப்புகள் சொல்லுவோம். இந்த மூளையின் மடிப்புகளில் ஏற்படும் வீக்கம். ஐட்டிஸ் என்றால் வீக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ரியாட்டைட்டிஸ் அப்படின்னா கணைய வீக்கம்.
ஹெப்பாடைட்டிஸ் அப்படின்னா லிவர் கல்லீரலின் வீக்கம். டெர்மடைட்டிஸ் அப்படின்னா சரும வீக்கம். இந்த ஐட்டிஸ்ங்கிற சஃபிக்ஸ் வந்து வீக்கத்தை குறிக்கும். இட் ரெஃபர்ஸ் டு த சஃபிக்ஸ் ஐட்டிஸ் ரெஃபர்ஸ் டு இன்ஃப்ளமேஷன். அடுத்து டைஃபாய்டு caused by rod shaped bacteria. உயர் காய்ச்சல் மற்றும் நீர் இழப்பு குடல் மண்டலத்தை பாதிக்கிறது. சால்மோனெல்லா டைஃபி காரணியின் பெயர் சால்மோனெல்லா டைஃபி. அடுத்து சிஃபிலிஸ். சிஃபிலிஸ் என்பது பால்வினை நோய் வகையை சார்ந்தது. சருமத்தில் சிறிய கொப்புளங்கள் அல்லது கட்டிகளை உருவாக்கும். causes small skin growths. swollen lymph nodes வீக்கமடைந்த நிணநீர் முடிச்சுக்கள். ட்ரெபோனிமா பல்லிடம் காரணி ட்ரெபோனிமா பல்லிடம். அடுத்து ஹான்சன்ஸ் டிசீஸ் ஹான்சன் நோய் எனப்படும் லெப்ரசி தொழுநோய். மைக்கோபாக்டீரியம் லெப்ரே காரணி மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. சருமத்தில் ஏற்படும் குறைபாடுகள் ஸ்கின் சோர்ஸ் கண்கள் மற்றும் வெளிப்புற நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. இட் அஃபெக்ட்ஸ் ஸ்கின், ஐஸ் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இது பரவும் தன்மை அற்ற பாக்டீரியா நோய். This is a non-communicable bacterial disease. அடுத்து டெட்டானஸ் இசிவு நோய். It is caused by Clostridium tetani. காரணி Clostridium tetani. It causes muscle spasms. தசை வலியை ஏற்படுத்தும், உயர் காய்ச்சலை ஏற்படுத்தும். பொதுவாக சில காயங்களால் ஏற்படும் தொற்று காரணமாக இது ஏற்படும். This is caused by infection of wounds. So these are bacterial diseases that are common in humans. மனிதர்களில் ஏற்படும் பாக்டீரியா நோய்கள் இவை. Thank you.